கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் தேவன் ஒன்று கூட கிருபை பாராட்டி இருக்கிறார். யாவரும் தேவனுடைய சமூகத்திலே இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுத்து என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு எல்லாருமாக நாங்கள் ஜெபிப்போம். தேவன் இந்த ஆராதனையை முழுவதுமாய் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பிரசனம் கட்டவிழ்க்கும்படியாய் தேவனுடைய பலத்தை கிரியைகள் நம் மத்தியிலே வெளிப்படும்படியாய் என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எல்லா தடைகளை நீக்கி உம்முடைய பிள்ளைகளை ஒன்று கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆராதனை நீங்கள் முழுமையாய் பொறுப்படுங்க ஆண்டவரே. ஆராதனை தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத பலவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆராதனைக்கு விரோதமாய் இந்த பட்டணத்தில் எழும்புகிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மனப்பாட்டை இந்த இடத்திலே கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லா குழப்பங்களும் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு சிந்தைகளும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் வரட்டும் ஆண்டவரே. முழு இதயத்தோடு உம்முடைய பிள்ளைகளுமை சேவிக்கத்தக்கதாய் தகப்பனே உம்முடைய அபிஷேகத்தை இந்த இடத்துல நீங்க ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய தேவன் சகல துதிகன மகிமைக்கு எல்லாம் அவர் பாத்திரராய் இருக்கிறார். அந்த நல்ல தேவனை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய தேவன் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களிலே வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. யாரும் மௌனமா இருக்காதபடி தேவனை துதிங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி துதிங்க என்று நாங்கள் துதிக்கும் போது தேவனங்கள் மத்தியில் அவர் உலாவி அவர் காரியங்களை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. ஓ, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த பவுலும் சிலாவும் சிறைச்சாலையிலே பாடி துதித்த போது கதவுகள் திறக்கப்பட்டு கட்டுகள் அறுக்கப்பட்டது நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் பெரியவர், பெரியவர். அவர் ஓ தண்ணீரை அவர் ரசமாய் மாற்றின தேவன், திராட்சை ரசமாய் மாற்றின தேவன். அவர் அற்புதங்களின் தேவன். நம்முடைய தேவன் அதிசயமான தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர். அவர்களை நினைவு கூறுகிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக, உம்முடைய மகிமைகளை மூடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக, ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே, நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சபை நடுவே ஆவியானவர், அவர் உலாவுகிற ஆவியானவர், அவர் போதிக்கிற ஆவியானவர், கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், உங்களை விடுதலையாக்குற ஆவியானவர். ஹல்லேலூயா. எல்லா பாவ கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குற ஆவியானவர், அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குற ஆவியானவர். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே, எழுந்தருளுங்க ஆண்டவரே. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுடைய மகிமை ஆண்டவரே, தேவனுடைய மகிமை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அந்த ஆசாரிகள் ஊழியம் செய்ய நிற்க கூடாதபடி ஓ தேவனுடைய ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை மூடினதே தகப்பனே, அதே மகிமை இந்த ஜெப வீட்டை மூடட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. துதிக்க வையுங்க ஆண்டவரே. துதியின் ஆவியை ஊற்றுங்கப்பா. நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நீங்க நினைத்து பார்த்தால் நீங்கள் யாரும் மௌனமா இருக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை திரும்பி பார்த்து உடைய வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அவர் உங்களை இந்த தேசத்தில் எவ்வளவு அதிசயமாய் கொண்டு வந்தார், உங்களை சுமந்து வந்தார். ஒரு தாயை போல உங்களை தேற்றினார், ஒரு தகப்பனை போல உங்களை சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய அன்பு கிணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை கர்த்தாவே. நன்றி அப்பா. நீங்கள் எங்கள் மேலே பாராட்டின உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேலே பாராட்டின உம்முடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை அப்பா. நாங்கள்
நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை கர்த்தாவே. நாங்கள் உயிரோடு இருக்கிறது உம்முடைய கிருபை கர்த்தாவே. இந்த ஜீவன் நீங்கள் கொடுத்தது கர்த்தாவே, இந்த சுகம் நீங்கள் தந்தது தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாமே நீங்கள் தந்தது ஆண்டவரே, எல்லாமே நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து பெற்ற ஈவுகள் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவங்களுக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே, எழுந்தருளுங்க ஆண்டவரே. நீங்கள் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் அப்பா. ஆண்டவரே, ஒரு மனுஷனை பார்க்க நாங்கள் இந்த இடத்துல வரவில்லையப்பா, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்கவும் நாங்கள் வரவில்லையப்பா. ஆண்டவரே, உடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே. தேசத்தில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், சபையில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் தேவனை பார்த்து கேளுங்க ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு அசைவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, என் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் இப்போது அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் என்று பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. Say
அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் நாங்கள் அருகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசத்தோடு அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் குருடருக்கும் செவிடருக்கும் அவர் சுகம் தந்த தேவன். ஹல்லேலூயா. அந்த புறவி குருடன் பத்திமேயு அவர் தேவனை பார்த்தபோது தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் எனக்கு இரங்கும் என்றவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்ட போது ஹல்லேலூயா நடந்து போன தேவன் நின்று அவனை திரும்பி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய அதிசயங்களை காணப்படுகிற தேவன். தங்கிலோ நந்தியப்பா நந்தியப்பா நந்தியப்பா. பாவியான எங்களையும் ஆண்டவரே உடைய பிள்ளையாய் மாற்றின தேவனே உமக்கு நந்தியப்பா நந்தியப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவர் இந்த பூமியிலே உலாவும் போது அவர் நன்மை செய்கிற தேவனாய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நன்மைகளின் நாயகன். தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பாவியான ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சுத்திகரிங்க ஆண்டவரே. விடுதலை கொட்டுங்க ஆண்டவரே. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொட்டுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஐயா. கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற எங்கள் தேவாதி தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. 10,000 பேர்களில் சிறந்தவரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எங்கள் கண்ணீரை துருத்திலே வைத்து பதில் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எங்களை உயர்த்துகிறவர் அவர். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய அதிசயத்தை எங்கள் மத்தியிலே நீங்கள் காண பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்தின் கரங்கள் மத்தியிலே நீட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே அப்பா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. அவைகள் தீமைக்கு ஏதுவானதல்ல நன்மைக்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளை நீங்கள் உடைத்து போடுங்க ஆண்டவரே. சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நந்தியப்பா நந்தியப்பா. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா ஷக்கந்தலமா ரியாந்தலமா மாமா ரபா ஷந்தலமா கதரமா. தேவனுடைய தொட்டுதல் ஆண்டவரே தேவனுடைய தொட்டுதல் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. தேவனுடைய தொட்டுதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தகப்பனே நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ரக்கந்தலமா ஷக்கரியாந்தலமா. பொல்லாத நட்டிப்பின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. என் தகப்பனே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஷபாவாமா ரக்கந்தலமா கதரமா ரிமந்தலமா ஷந்தரமாமா. ஓ தேவாவியானவர் நீங்கள் உள்ளாவுங்க ஆண்டவரே. ஓ நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. யோர்தானை கரைபுரண்டோட பண்ணின தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எரிகோவின் அலங்கத்தை தகர்த்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் விருதாவாய் உம்மை சேவிக்கவில்லை ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நீ என்னுடைய தகப்பன் ஆண்டவரே. என்னுடைய தகப்பன் ஆண்டவரே. என்னுடைய நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு அதை நாங்கள் பின்தொடரத்தக்கதாய் தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இன்றைக்கு ஊற்றப்படுவதாக. லோர்ட் நன்றி அப்பா நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் எங்கள் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உண்மையுள்ளவரை துதிங்க. உலகம் நிறைந்தவர். உண்மை தேவனே, அவர் வாக்கு சொன்னால் அவர் வாக்கை நிறைவேற்றுகிறார். உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். உணர்ந்து 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 இயேசுவின் நாமத்தை உலகுவதில்லை. Thank you, Holy Spirit. உணர்ந்து பாடுங்க. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் எங்கள் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் எங்கள் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் எங்கள் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அத்தனை காரியங்களை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமையினால் எங்களை மூடும்படியாக ஆண்டவரே
ஆண்டவரே தேவாவியானவர் என்கின்றோம் அங்கு விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் கரம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. தேவ மகிமை இந்த இடத்தை மூடுவதாக. தேவ அபிஷேகம் இன்னும் அதிகரிக்கத்தக்கதாக. தேவ ஆவியானவரின் ஆளுகை இப்பொழுது இறங்கி வருவதாக. தேவ சித்தம் ஒன்றே நடக்கத்தக்கதாக. தேவ ஆவியானவர் உதவி செய்யும்படியாக. தேவ மகிமை வெளிப்படும்படியாக. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர், மாறாத தேவனாய் இருக்கிறவர். எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வழிகாட்டுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நீ பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறபடியினால், இந்த இடத்துல இருக்கிறபடியினால், நீங்க உலாவுகிறபடியினால், எங்களை நேசிக்கிறபடியினால், எங்களை விசாரிக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரை மாத்திரம் நினைங்க. இந்த இடத்துல ஆண்டவரை மாத்திரம் நினைங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனை மாத்திரம் இந்த நேரத்தில் நினைங்க. ஆண்டவர் மாற்ற வல்லவர், செயல்களில் வல்லவராய் இருக்கிறவர், உங்கள் காரியங்களை ஜெயமாய் விளங்க பண்ணுகிறவர், குடும்ப காரியத்தில் ஜெயத்தை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், அற்புதங்களை அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவர், உங்களை சாட்சியாய் மாற்றுகிறவர். கிருபை உள்ள தேவனை நினைக்கும் போது, அவரை துதிக்கும் போது காரியங்கள் சாத்தியமாய் மாறத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவர். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தான் பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே வார்த்தைக்காக இந்த நேரத்தில் வருகிறோம் ஐயா. வார்த்தை வல்லமையாய் இருக்கிறதப்பா. வார்த்தை எங்களோடு பேசுவதாக. ஒன்றும் தரையில் விழாதபடி எங்கள் காரியங்களை அந்த வார்த்தை செயல்படத்தக்கதாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வார்த்தையை ஆண்டவரை ரிசீவ் பண்ணத்தக்கதாக இருதயங்கள் திறந்திருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இருதயம் திறந்திருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிற மனுஷர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தை இடைப்படுவதாக, வார்த்தை வெளிப்படுவதாக, அது பரத்திலிருந்து வரத்தக்கதாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய எங்களை கற்றுத்தரும்படியாக, கிருபை பாராட்டும்படியாக, பலம்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. தேவன் மாறாதவராய் இருக்கிறார். And our God is a God who does not change. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். And He's a God who never changes, yesterday, today and tomorrow. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். Because if God has given a word in our life, He is totally capable of fulfilling it. அதான் எங்கள் இருதயங்களை திறந்து தேவனின் வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். And that's why we need to keep our hearts open to listen to Him and to trust Him. ஆண்டவர் பேசுகிற தேவன். Our God is a God who speaks. அவர் பேசினால் சூழ்நிலைகள் மாறும். And when He speaks, things will change. அவர் மாறாமல் இருக்கிற தேவன் பேசினால் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். And the God who speaks to you, if He speaks to you, the situations in your life will change. ஆபிரகாமை அழைத்த தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். The God who has called Abraham is also the same God who calls us. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் எங்களையும் ஆசீர்வதிப்பார். The way Lord blessed Abraham, in the same way God is capable of blessing us. ஆபிரகாமை பெரும் கூட்டமாய் பெரும் திரளாய் மாற்றின தேவன் நம்மையும் மாற்ற வல்லவர். And
the way God changed Abraham to be a greater nation, God is also capable of making us to be like that. ஆனா மனிதர்களை ஆண்டவர் எப்போ உருவாக்கினார்? And when did God created human beings? எல்லாத்தையும் உருவாக்கின பின்பு மனிதனை உருவாக்கினார். After creating everything, after that he created human beings. ஏனென்றா யோசித்து பாருங்க, ஏன் அதுக்கு? And why did God do that in that form? இல்லாட்டி ஆண்டவருக்கே இது சரியில்லை அது சரியில்லை என்று அற்பு சொல்லத்தக்கதாக அவன் செயல்படுவான். The reason is, if God has created a man before creating everything, man would have given a suggestion or advice to God himself. அதான் கடைசியாக மனிதனை உருவாக்கினார். And that's why God created man as the last thing. அதான் மனிதனை உருவாக்கினார். எல்லா காரியங்களையும் உருவாக்கின பின்பாக மண்ணில் இருந்து மனிதனை உருவாக்கினார். And that's why after creating everything in this earth, then he created man from the dust. அது கடைசியாக உருவாக்கினாலும் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமையினால் சாபத்தை வரவழைத்தார். And because God has created God has created man at the end, he also brought the curse. அந்த சாபம் முள்ளை முளைப்பிக்க பண்ணினது. And that thing has brought this thing which was created from that sin. அந்த சாபம் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. And that curse has been a destruction or disturbance for the blessings that we should receive. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்றால், நாம் ஆசீர்வாதமாய் சுகமாய் பலமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்கத்தக்கதாக நம்மை அழைத்த தேவன். The God has called us so that we would be a blessing, we would be a greater help for the others and for us. நாம் என்றால் நமக்கு ஏற்ற பிரகாரமாய் நாம் தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். And when we say we always look for things which are related to us. அது தற்போதைய சூழ்நிலைக்கு நல்லா இருக்கும், ஆனால் வருங்காலத்துக்கு அது பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். In the beginning it might be looking better or nicer to have the things which we want, but in the later days it would be an evil thing for us itself. ஆதியாகமம் 17வது அதிகாரம். Let's turn our Bibles to Genesis chapter 17. எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தையாய் இருக்கிறது. This might be a verse which everyone might have known. தெரிந்தாலும் புரிய வேண்டும். Even if you know it, you need to understand it. புரிந்து காரியங்களை செய்ய வேண்டும். You need to understand it and do things accordingly to it. முதலாவது வசனத்தை வாசிப்போம். Let's read the first verse. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. When Abraham was 99 years old, the Lord appeared to Abraham and said to him, I am God Almighty, walk before me and be blameless. இப்போ யாரோடு ஆண்டவர் இடைப்படுகிறார் என்றால், and when we look at the situation here, with whom the Lord is appearing to. இந்த காலத்துல தாத்தாவோடு இடைப்படுகிறார். In these days people are 90-80 என்றால் இந்த காலத்துல என்ன சொல்வார்கள்? தாத்தாண்டு சொல்வார்கள். இருந்தால் in case if a person is 99 years now, we might call him an old man, and this Lord is appearing to this old man. ஆபிரகாம் 99 வயதில கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். And in the age of 99 of Abraham, that's when God is appearing to Abraham. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். And he says, I am the Lord Almighty. நான் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And he says, walk before me and be blameless. அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிற தேவன் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். The God who is Almighty, who is telling to that man, that Abraham, is also telling to us the same thing. நமக்கு
நமக்கு அந்த வயது எட்ட இல்லை. ஆனா இந்த வயதிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள எல் ஷடாய் என்று அழைக்கப்படுகிற தேவனா. We are not in the same age as Abraham on that day, but still God is telling to us that I am the God, the El Shaddai, who will be with you. போதுமான அளவுக்கு மேலாக ஆசீர்வதிக்கிறவர், செய்கிறவர் அவர்தான் எல் ஷடாய் ஆயிருக்கிறார். And he is the El Shaddai who blesses us with the things that we have, and it might be overflowing to us. அது போதுமாய் இருக்கிறது. அதற்கு மேலாக தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிறவர். Even though he has met us with all the needs in our life, and he still blesses us with more blessings. 2வது வசனம். Let's read verse 2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். That I may make my covenant between me and you and may multiply you greatly. அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார் பாருங்க. And here he is making a covenant. அங்க நடுவுல என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். And he's saying a covenant between you and me. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். And he says, I will multiply you greatly. அதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். And that is the Almighty God. ஆனா நாம் என்னத்தை சிந்திப்போம், செயல்படும், சின்ன காரியத்தை பெற பாடுபட்டு கொண்டிருப்போம். And what we would be doing in our life is that even to get a small thing, we would be working so hard to get it. ஆனா தேவனோ நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். But our God has kept greater things ahead of us. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், மிகவும் திரளாய். And when he say greatly, it is so abound and it is so greatly he will bless us. அங்கு உடன்படிக்கை ஆண்டவர் அங்க மத்தியிலே செய்யும் போது ஆபிரகாம் என்ன செய்கிறார்? 3வது வசனம். And when God is making a covenant with Abraham, what is Abraham doing? Let's read the verse 3. அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, And then Abraham fell on his face, and God said to him. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து விண்ணப்பம் பண்ணுகிறான், வணங்குகிறான். And here we see Abraham is bowing to the Lord by falling on his face. தன்னை அவன் படைக்கிறான் ஆண்டவரிடம். And here we see he's giving himself to the Lord. எத்தனையோ ஜனங்கள் தேவனை அறியாமல் இப்போ தேவையில்லாத காரியங்களுக்கு விழுந்து வணங்குகிறார்கள். There are so many people who do not know the real God. They fall for the things which are not even known to them. உன்னை உருவாக்கின தேவனை வணங்காதபடி கண்கள் குருட்டாட்டம் அடைந்திருக்கிறது. And your eyes were closed in such a way that you might forget the God who created you. அதான் கிறிஸ்தவர்களுக்கும் இப்போ கண்கள் அங்கு குருட்டாட்டம் அடைந்திருக்கிறது. And that's what is happening nowadays for the Christians as well, that their eyes were closed. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் தேவன். We need to know the God who has the mighty power is our God. ஆண்டவர் திரளாய் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And God wants to bless you greatly. அவர் அந்த தேவைக்கு மேலாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And God wants to bless you for the things that you need, even more than what you need. 4வது வசனம். Let's read verse 4. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். Behold, my covenant is with you, and you shall be the father of the multitude of nations. பாருங்க, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொன்ன வாக்கு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. And when we look at that you will become the father of the multitude of nations, even today it is still a covenant which is happening. கிறிஸ்தவர்களுக்கு, ஜூதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு தகப்பனாய் இருக்கிறான் ஆபிரகாம். And Abraham
is the father for Christians, for Muslims, and also for the Israels. ஆனால் அந்த தேவன் அன்று உரைத்தது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. And whatever God has spoke on that day is still happening today. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை காலங்கள் கடந்தும் நடந்து கொண்டிருக்கும். And even in your life, if God has told you something, it will still happen even after you, to your generations and to your offspring. அப்படிப்பட்டவர் தான் சர்வ வல்லமையுள்ளவர். And that is how great the Almighty God அவரால் is. கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. There is nothing impossible, dear children, for அதான் him. விசுவாசிக்க வேண்டும். That's why we need to trust in him. அவரை அந்த ருசி பார்க்க வேண்டும். And we need to taste him. இப்ப பார்த்தா பழத்தை பார்த்தா ருசி பார்த்தது போல இருக்காது. அதை எடுத்து ருசி பார்க்கணும், சாப்பிட வேண்டும். In case if you look at a fruit, it won't feel like you are tasting the fruit, but you're still seeing it. But only when you take it, grab it and eat it, that's when you'll understand the taste of that fruit. அவர் பேரை அவர் மாற்றுகிறார். And then we see God is changing the name of that person. அப்போ நாம் மாறணும். And that's why we also need to change. உள்ளான மனிதன் மாறணும். The inner self that is in us should also change. பேர் மாறினது பரவாயில்லாது. சில பேரை மாத்தி கொண்டே இருப்பார்கள். Sometimes some people will keep on changing their names, ஆனால் அவர்கள் மாற மாட்டார்கள். but they will never change within themselves. நாங்கள் உள்ளான மனிதனில் மாறணும், பேச்சில மாறணும், பார்வையில மாறணும். அப்போதான் திரளான ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறும். And we should change in ourselves. We should change in our character. We should change in the way that we speak. That's when we will become a blessing to the greater nations. ஆறாவது வசனம். Let's read verse 6. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். I will make you exceedingly fruitful, and I will make you into nations, and kings shall come from you. அப்ப நடந்து கொண்டிருக்கிறது. And this is still happening. நடந்து கொண்டிருக்கிறது. Still happening. அவர் சொன்னா மாறாதவர். If he has told something, it will never change. இப்போ ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் எதற்காக? உன்னை மாற்ற, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பெருக பண்ணத்தக்கதாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Today, God, if you think God is speaking to you, God is speaking to you for one reason: to change you, to make you a blessing, not to you, but also to make you a greater nation. அதான் ஏழாவது வசனம். And that's what in verse 7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். And I will establish my covenant between me and you and your offspring after you throughout their generations, for an everlasting covenant, to be God to you and to your offspring after you. ஆண்டவர் மனிதனை உருவாக்கின நோக்கம் அவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதா. And the reason why I created a man is for the Lord to rule this world. அவன் ஆசீர்வாதமாய் சுகத்தோடு பலத்தோடு இருந்து காரியங்களை செய்ய வேண்டும், தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். God created man so that he will be blessed, he will be doing the things which the Lord likes, so that he will show his name and glory to the world. அங்கு பாருங்க, மனிதனை கடைசியா உண்டாக்கினார். And there we see God created man as the last thing. அங்கு தேவன் கட்டளையிட்ட காரியத்தை அவன் செய்யாதபடி, கீழ்ப்படியாதபடி பாவத்தில் சாபத்திலே அங்கு வரவழைத்தார். And there what he did is that the man did not obey to the God's word, and that caused him to get the cursings, to get the sin, to make him so unblessed of all those things. அங்கு முள்ளாக மாறிவிட்டது. And there it has become a prick in that place. சபிக்கப்பட்ட உலகமாய் மாறிவிட்டது, பூமியாய் மாறிவிட்டது. And the earth has become as a cursed land forever. ஆபிரகாமின் இது அந்த
ஏவாள் ஆதாம் நிமித்தம் அங்கு சபிக்கப்பட்ட பூமியாய் மாறிவிட்டது. And because of Adam, the earth has become a cursed land. அதான் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. And that's what it says in ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். chapter 3 and verse 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். And to Adam he said, because you have listened to the voice of your wife, and have eaten of the tree of which I commanded you, you shall not eat of it. Cursed is the ground because of you. In pain you shall eat of it all the days of your life. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். And because of you this ground is cursed. இப்ப சாபம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். And now people are saying there is no curse. தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டி சாபம் அங்கு படுத்து கொண்டு என்டர் பண்ணி கொண்டிருக்கு. In case if you never listen and be obedient to the God's word, the curse will always be in that place and it will do greater things in you. தேவனின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். And we need to obey to the God's word. அப்போதான் வாக்குத்தத்தங்கள் நமக்குரியது. And that's when the covenants which we get will be ours. கீழ்ப்படியாம வாக்குத்தத்தங்களை தொங்க விட்டா வாக்குத்தத்தங்கள் தொங்கிக் கொண்டுதான் இருக்கும். நீ அதை ருசி பார்க்க முடியாது. In case if you never obey to the promise or the covenant which God's give to you, and if you still hang it in your walls, it will never help you. 18வது வசனம் பாருங்க. Let's read verse 18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். Thorns and thistles it shall bring forth for you, and you shall eat the plants of the field. முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். Thorns and thistles will be there. அப்போ வாழ்க்கையில கஷ்டம் உண்டாகும். Then in your life there will be struggles. அங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. And then you will never be able to get the blessing. அப்போ போராட்டம் தான் உன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். Then there will always be troubles will be happening in your life. அப்போ உன்னை நீ சோதித்து பார்க்கணும். And then you need to check yourself. அப்போ மனம் திரும்பணும். Then you need to repent. தேவனிடத்தில் சேர வேண்டும். Then you need to get closer to the Lord. தேவனின் வார்த்தையை ஆராய்ந்து படிக்கணும். Then you need to read the word of the God and meditate on it. சர்வ வல்லமையை இந்த தேவனை நீ ருசி பார்க்கணும். And then you need to taste the God Almighty. ஆனா கலாத்தியர் 3வது அதிகாரம். But if we turn our Bibles to Galatians chapter 3 13வது வசனம் and the verse 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us, for it is written, cursed is everyone who is hanged on a tree. ஆண்டவர் நமக்காக எங்கள் நிமித்தம் வந்து அங்கு எல்லா காரியங்களையும் சுமந்து எங்களை மீட்டெடுத்தார். And our God came just for us, and he bore all the curse that was supposed to be on us, and he took away that curse from us. அது நாம் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரை தொடர்ந்து நாம் முன் செல்லத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சாபமானார். And there we see, because of the sins that we have, because of the curses that we have from our forefathers, and to take all that away from us, he came to us, he became a curse and died on that cross to carry all that curse, எங்களை மீட்டு கொண்டார். to redeem us. சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்படத்தக்கதாக நம்மை மீட்டு கொண்டார். And to redeem us, he showed himself for us. நாமோ கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடாமல் நாம் அந்த செவியை அடைத்தோம் என்றால்
அங்கு வேற காரியங்கள் தான் சம்பவிக்கும். And if we keep our ears shut and if we hear for the things which are not what the Lord says but the other things, then we will be also a cursed person. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். He is a God who has the mighty power. எல் ஷடாய் என்று He is அழைக்கப்படுகிறார். been called as the El Shaddai. இதில் அந்த சிருஷ்டிப்பின் காரியத்தை பார்க்கும்போது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று விளங்கு. And when we look at all the creations that we did, we can understand how almighty he is. ஆதியாகமம் 2வது அதிகாரம். If we turn our Bibles to Genesis chapter 2, முதல் 7வது வசனத்தை வாசிப்போம். let's read verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். Then the Lord God formed the man of dust from the ground and breathed into his nostrils the breath of life, and the man became a living creature. அந்த மண்ணிலே உருவாக்கினார் மனுஷனை. And we see God created man from the dust. அங்கு மண்ணிலே உருவாக்கின மனிதன் மண்ணுக்கு திரும்பத்தக்கதாக அவன் கீழ்ப்படியாமையினால் அந்த காரியம் சம்பவித்தது. And because of the curse, because of the disobedience the man has created, though he was being called or created from the dust or soil, because of that curse he has to go back to that dust. அந்த பூமியின் மண்ணிலே உருவாக்கி பாருங்க, அப்படியே விடையில ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று பார்க்கிறோம். And we see God just did not create a man from dust, but he also breathed his breath into the nostrils of the man. தேவனின் ஜீவ சுவாசம் அந்த காரியத்தை ஊதினார் பாருங்க. And there we see God blowed his breath into us. அப்போ அவன் மனுஷன் ஜீவாத்மாவானான். And then that man became a living creature. 8வது வசனம். Let's read verse 8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். And the Lord God planted a garden in Eden in the east, and there he put the man whom he had formed. அதே பாருங்க, மனுஷனை உருவாக்கின நோக்கம், ஆண்டவர் உருவாக்கின அந்த ஏதோம் தோட்டத்தை அவன் பண்படுத்தவும் அங்கு பயன்படுத்தவும் எல்லா காரியங்களையும் அவன் ருசி பார்க்கவும் அந்த இடத்துல வைக்கிறார். And here we see God created man so that he can be in that garden of Eden, where he can live there and get all the fruits from it, and also be blessed from all the things that is in there. ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது. God clearly knows what needs to be done for you in your life. நாம் நமக்கு தேடினோம் என்றா அது அழிவை நோக்கி போகிறோம். In case if we search for the things that we need, we will go to the destruction. தேவன் தருகிற காரியங்கள் திட்டங்களை புரிந்து நாம் செயல்படுவோம் என்றா ஆசீர்வாதம் நமக்குண்டு. But if we listen to the God's word and do accordingly to his plan, then it will be blessing to us. அதான் 9வது வசனத்துல பாருங்க, சகல விருட்சங்களை புசிக்கத்தக்கதாக. And that's what it says in verse 9, to taste every good thing in that place. அப்போ நாம் புசிக்கிறோமா? சகல விருட்சங்களை பழங்களை நாங்கள் ருசி பார்க்கிறோமா? And are we tasting the same way which the Lord says? Are we tasting the good fruits from all the things that we have? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் காரியங்களில் நாம் ஈடுபடுவோம் என்றா அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிச்சயம் நமக்குண்டு. And in case if we obey to the God's word and live accordingly to it, that's when we will have such a blessing where we can taste all the good things that he has given, that he wants to give to us. 4 பெரிய ஆறுகளையும் மனிதனுக்காக உண்டாக்கினார். And there he created greater things, greater rivers for the man. ஏராளமான நன்மைகள் இருக்கிற இடத்துல மனிதனை வைத்தார். And God kept the man where there was several things, several good things. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். And God has the Almighty. அங்கு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். And let's read
12 of chapter 2. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி ஆதியாகமம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. And the gold of that land is good, bdellium and onyx stones are there. பாருங்க, பொன் அங்கு இருக்கிறது. There the gold is. சில பேர் பொன்னால போட்டு அலங்கரிப்பாருங்க. பாருங்க, Sometimes some people will make themselves beautiful by wearing all the gold. எத்தனையோ கிலோக்களை போட்டு காண்பிப்பார்கள். And they will try to show up by wearing so much kilos of gold on them. அது நோக்கம் அல்ல, ஆசீர்வாதம் அதல்ல. That is not the blessing. அது ஆசீர்வாதத்தை இருக்கிறதென்று காண்பித்து ஜெயிலுக்கு போற காரியம் அது. And it is a thing where you show off that you have so much of gold, which will also make you to go into a prison. ஆனால் தேவன் அந்த தேசத்துல மனிதன் இருக்கிற இடத்துல பொன்னை உருவாக்கினார். And here we see God created the man where he wanted to keep that man in the place where the gold is. 15வது வசனம். Let's read verse 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். The Lord God took the man and put him in the garden of Eden to work it and keep it. பாருங்க, வேலையை கொடுக்கிறார். And here we see God is giving a work to that man. பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். And he is kept the man there to keep the garden and to work on it. வேலை செய்யத்தக்கதாக தேவன் தான் நமக்கு வேலையை தருகிறவர். And it is our God who gives us work so that we will work. அந்த வேலையில் அக்கறையாய், அந்த பண்படுத்தப்பட்டவர்களாய், அந்த டைமுக்கு எல்லா காரியங்களையும் முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 8 மணிக்கண்டா அதுக்கு முன்பாக நிற்க வேண்டும். And in our life as well, when God gives us a thing, a work for us, we need to be obedient to that work. And in case if they say you have to be in work at 8 o'clock, you need to be there even before that. சில பேர் 8 மணித்தியாலம் வேலை செய்யணும் என்று அங்கு போட்டிருப்பார்கள். அங்கு 4 மணித்தியாலம் தான் வேலை செய்வார்கள். Sometimes some people will have a work schedule that they need to work for 8 hours, but they only work for 4 hours. தேவன் தந்த வேலையிலே கர்சனை உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். And you need to be zealous about the work which the Lord has given to you. பிறகு சம்பளம் வந்தும் பிறகு காணாதபடி போய்விடும். செலவு அதுக்கு மேலாக வந்துவிடும். But if you do not do accordingly to it, even though you get the salary will never be enough for you. ஆண்டவர் வேலையை தருகிறவர். And it is the Lord who gives you the work. அங்க பொன் நிறைந்த இடத்துல நம்மை வைக்கிறவர். And God is the one who keeps us in the place where there is gold. 16வது வசனம். Let's read verse 16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். And the Lord God commanded the man, saying, you may surely eat of every tree of the garden. பாருங்க, நினைச்சு பாருங்க, எவ்வளவு பழங்கள் விருட்சங்களை உண்டாக்கி இருப்பார் ஆண்டவர். And if we imagine how God would have created that Eden with full of fruits which are really tasty, and how good and how beautiful they would look. எத்தனை கனிகள் இருக்கும் இந்த தேசங்கள்ல பாருங்க. And if we look at in this nation itself, how many fruits they have, how many good things they have. அவர் சொல்லுகிறார், புசிக்கவே புசிக்கலாம். And he says you need to taste each and every of it. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்குண்டு. And we have such a blessing in our lives as well. அதை விட்டு நாம் எங்கெல்லாம் செல்கிறோம். And we are leaving all those good things and trying to get something else out of this place. எதையெல்லாம் புசிக்கிறோம். And we are trying to taste every other thing. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். But we need to know our God is the Almighty God. சிருஷ்டிப்பின் காரியத்திலே அவர் சர்வ வல்லவர் என்பதை அவர் காண்பித்திருக்கிறார். And he has shown himself that he is an Almighty God by all the creations he has done. இரண்டாவதாக, Secondly, எசேக்கியேல். let's turn our Bibles to Ezekiel 20வது அதிகாரம். chapter 20. எசேக்கியேல்
20வது அதிகாரம் 6வது வசனம். Ezekiel chapter 20 and verse 6. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு, On the day I swore to them that I would bring them out of the land of Egypt into the land that I had searched out of them, a land flowing with milk and honey, the most glorious of all the lands. நான் அவர்களை எகிப்திலிருந்து அழைப்பிப்பேன் என்றார். And he said that I will bring them out of the land of Egypt. அவர்களுக்காக நான் பார்த்து வைத்த தேசத்திலே அவர்களை வைப்பேன் என்று சொல்லுகிறார். And he also tells that I will bring them and keep them in a place where I have decided for them. எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. And look at how greater our God is. அவர்களுக்கு தேவையான காரியங்களை பார்த்து முன்னே வைத்திருக்கிறார். And God has kept the things for the things that they need. He has kept them ahead of they are there. பெஸ்டா இருக்கிறதை நமக்கு தருகிறவர். And God gives us the best things. பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களும் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி இருக்கிறார் பாருங்க. And here we see God will bring them, he will bring them to the land which is most beautiful among all the other lands, which will have milk and honey flowing in it. எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சிங்கார சென்னைக்கு பாருங்க, போய் அதை பாருங்கன்றுவார்கள். நான் பார்த்தா தான் தெரியும் என்ன சிங்காசனமாக இருக்கிறது என்று. And some people will say you have to surely visit the Singara Chennai, where they will say that it will be most beautiful, but only when you go there, that's when you'll realize the beauty of that city. சிங்காரமானது என்ன என்றால் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். தேசம் சிங்காரமாய் இருந்தா அந்த தேவனின் ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும். If we say a glorious city, a city or our country, it has to be blessed. It has to be filled with all the blessings which the Lord gives. அங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எல்லா தேசங்களிலும் அந்த சிங்காசனம் எல்லாம் ஆசீர்வாதமாய் தான் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை அங்கு கொண்டு வந்து விடுவார். And God will bring us and leave us, put us in a place where if he says it will be glorious, it will surely be glorious, because it will be filled with all the greater things like milk and honey and every blessing that has to be in there. அங்கு அப்போதான் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அங்கும் காண்பிக்கிறார். And that's when we would understand that he shows how glorious he is by seeing that glorious place. சிருஷ்டிப்பின் காரியத்தில் எல்சடாய் காணப்படுகிறார். In the time or in the situation of creation, El Shaddai is being seen there. அங்கு எங்களுக்கு பெஸ்டாய் இருக்கிற இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி அங்கு எல் ஷடாய் என்று காண்பிக்கிறார். இரண்டாவதா, And God is showing up himself as a El Shaddai by giving all the best things that we should get. மூன்றாவதாக, Thirdly, மல்கியா. let's turn our Bibles to Malkiah. மூன்றாவது அதிகாரம், Malkiah chapter 3. 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசோபாங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். And your verse 10, it says, bring the full tithe into the storehouse, that there may be food in my house, and thereby put me to the test, says the Lord of hosts, if I will not open the windows of heaven for you and pour down for you a blessing until there is no more need.
வானத்தின் பல கதவுகளை ஆண்டவர் நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். And God has kept doors, the windows of heaven open for us. அது ஆசீர்வாதமான மழையை பெய்யத்தக்கதாக, நாம் அதிலே நடுவில் இருக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு வானத்தின் பல கதவுகளை திறந்து எல் ஷடாய் என்று அவர் காண்பிக்கிறார். And our God has kept that window open so that He will pour out His blessing like the showers, where we will be amidst of that shower, and in that shower all the blessings which are coming through that window will be for us. And for that He is an El Shaddai. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். And it is our God who blesses us. திறந்த வானத்தின் மத்தியிலே நாம் இருக்கிறோம். And we are standing in the middle of that open heaven. ஆண்டவர் வேலையை தருகிறவர். And it is the God who gives us the work. சம்பளங்களை தருகிறவர். It is the God who gives us the salary. அதுக்கு பிறகு அவர் மன விருப்பத்தின்படி ஆண்டவருக்கு படைக்க அவர் சொல்லியிருக்கிறார். And then He also tells that to give to the Lord with your complete heart to Him. மன விருப்பத்தின்படி ஆண்டவருக்கு கொடுக்கணும். And you need to give it with your willingness in your heart. ஒரு ஏரோவா கொடுத்தாலும் அது மன விருப்பத்தின்படி கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாய் மாறும். Even if it is €1 that you want to give to the Lord, you have to give it with complete willingness to give to Him. அப்போதான் ஆசீர்வாதமாய் இருப்பார். And that's when you will be a blessing. மற்றவர்கள் கொடுக்கிறார்கள், மற்றவர்களுக்காக நீ தசமபாகத்தை காணிக்கை கொடுத்தா மற்றவர்களுக்காக நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய். In case if you ever give an offering or a tithe for others, you will never be blessed. ஆண்டவர் காரியங்களை கர்த்தருக்காக செய்யும் போது கர்த்தரின் பயபக்தியோடு மனவிருப்பத்தின் போது நாம் செய்ய வேண்டும். When you do the things for the Lord, you need to know that you need to do that with fear of Lord in you, and also willingness to do that work for the Lord. சில பேர் நினைப்பார்கள், இவ்வளவு கொடுக்கிறார், அதோட நான் அவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதாக போட்டி போடுவார்கள். Sometimes some people will make a competition between them, that if a man gives this much, I want to give more than what man gives, and they will be always competing between them. அதன் மூலமாய் ஆசீர்வாதம் வராது. You will never get blessings through that thing. அவர் இதை போடுறாரு அதையெல்லாம் பார்க்காதபடி நாம் எனக்கு எது அந்த விருப்பத்தின்படி செய்வோம் என்றால் கர்த்தர் முழுமையாய் அந்த பலகணியை திறந்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். And if you are in situation, you need to know what that man gives or what this man gives. You should never worry about that, but you need to give what you want to give with your willingness, with your complete heart. Then that will become a blessing to you. சில பேர் இந்த சபையில் கையில் தந்தா தான் எனக்கு தெரியும் எவ்வளவு கையில், சில பேர் கையில் தந்து ஜபிக்க சொல்வா, அப்போதான் எனக்கு தெரியும் எவ்வளவுண்டு. இல்லாவிட்டால் ஒன்றும் பேங்கில் விழுந்தா தெரியும், இல்லாவிட்டால் ஒன்றுமே தெரியாது எவ்வளவு வருது எவ்வளவு போடுகிறார்கள் என்பதாக. Sometimes some people only when they hand in the offering in my hand, that's when we'd be able to understand how much they are giving to us, and we will know how much that they are giving to the Lord. And if it happens through a bank, we'd understand how much they want to give to the Lord. But if they give it in an offering box, we'd not understand or know what they are giving to the Lord. ஆண்டவர் காசை பார்த்து நாம் ஓடினா அப்புறம் காசு நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். We need to know, if we ever live our life on the money, you need to know that money will overcome us. சர்வ வல்லமையுள்ள தேவனை முன்னிட்டு ஓடினோம் என்றா அவர் தருகிற ஆசீர்வாதத்தை நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். But if we keep our Lord ahead of all those things, and then we would be blessed in a greater way. ஆண்டவரின் நோக்கமும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். God's plans are always that we would be blessed, or we'd be blessed. பெஸ்டா இருக்கணும். தேவ பிள்ளைகள் எல்லா பகுதியிலும்
பெஸ்டா இருக்கணும். And his plan is that we need to be the best in all the things that we do, in all the things that we have in our life. ஒவ்வொரு காரியங்களிலும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். And we need to be zealous in all the things that we do. இந்த மாதத்திலிருந்து ஒரு பிள்ளையை நாங்கள் தாங்குறோம். From this month onwards, we are going to support a child. அந்த டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுவேன். I will send out the details of that in the WhatsApp. அந்த பிள்ளைக்காக நாம் ஜெபிக்கணும். And we need to pray for that child. சிறு பிள்ளை தான். It's a small child. வாலிபம் மட்டும் நாம் உதவி செய்யலாம். We can support them until they are at an young age. ஒவ்வொரு மாதமும் அனுப்பப்படும். We will be sending out support to them each and every month. இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அனுப்பப்படும். And it will be sent out because of this ministry. அங்கு தகப்பன் இல்லையோ தாய் இல்லையோ ஒரு ஆள் 2 பேரும் சில வேளை இல்லாமல் மறைத்து போயின அந்த பிள்ளையை எடுத்து வளர்ப்பது, எடுத்து காரியங்களை செய்வது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. And when we do a thing for an orphan who does not have a child, who does not have a parent, if we do support them, it might be greater blessing to them and to us. அது பிள்ளைக்காக நாம் ஜெபிக்கணும். And for that we need to pray for the child. அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது ஞானம் இப்போ ஒரு நாங்க உதவி செய்கிறோம்டா படிப்புல பெஸ்டா இருக்கணும், ஆசீர்வாதமா அந்த பிள்ளை இருக்கணும், தேவனை அறிந்த பிள்ளையா இருக்கணும், அதுக்காக நாம் ஜெபிக்கணும். When we support a child, we need to also pray for that child, because that child should be blessed in all the things. That child should know the God. That child should have all the best things that God wants to give to that. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய. And God will bless us so that we can do greater things like that. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தான் அது அளவுக்கு மிஞ்சின காரியம். And நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது அளவுக்கு மிஞ்சின காரியத்தை நாம் செய்கிறோம். when we are blessed, we would be doing the things which are beyond our blessings, which are beyond our things. ஆனால் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். But we need to know our God is the Almighty God. எல்லா தேவைகளையும் சந்திப்பார். He will meet all the needs. அவர் சொன்னால் ஆகும். If he says something, it will happen. அவர் சொன்ன வார்த்தை நீ மரித்தாலும் அது சந்ததி சந்ததியாய் நடக்கும். If he has told you something, even if you are not there, even if you are not alive, it will still happen for you and your offspring. சந்ததி சந்ததியாய் நீ மரித்து போனாலும் சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். And even if you are not there, even if you are dead, it will be a blessing to you and to the generations to come. நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். And we need to be the blessed people. மற்றவர்கள் இப்படி அப்படி செய்கிறார்கள், நானும் அது இதென்று செய்கிறேன் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வாதம் நாம் பெற்று செய்யணும். And we should not be like others, like the way that they do, like the way they support. We should not be like that, but we should be doing things because God wants to bless us, and with that blessing we should do it. யாவரும் எழுந்த வண்ணம். I request everyone to rise up. யாவரும் எழுந்த வண்ணம். Everyone to rise up. இந்த வார்த்தை ஆண்டவர் பேசி இருக்கிறார். And God has spoken to you through the word today. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். And our God is always good to us. எங்களை ஆசீர்வதிக்கவே அவரின் திட்டமாய் இருக்கிறார். And his plan is always that he wants to bless us. நமக்கு நன்மை செய்ய அவர் முன்பதாகவே நமக்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். And to bless us, he had prepared the things ahead of us. He had kept the things ahead of us which are best for us. வேதத்தை நன்றாய் படியுங்கள் தேவ பிள்ளைகளே. Oh dear children of God, read this Bible every day and very clearly. கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். Be obedient to the God's word. இப்படி சொல்வார்கள், வேதம் இப்ப நீ சுமந்து கொண்டா போனால் வேதம் நீ வயது போன நேரத்தில் சுமந்து உன்னை நடத்தும். If you carry the word of God like this in your hand at all the times, you need to know when you are in old age, this word will carry you. வேதத்தை நாம் சுமந்து கொண்டு பைபிள் இந்த காரியத்துக்கு சேர்ச்சுக்கு சபைக்கு வரணும். When you come to the
temple of the Lord, you need to carry the word, you need to carry the Bible along with you. கையில பிடிச்சின்னு வரணுமா You need சபைக்கு to- போகிறேன். You need to hold the Bible in your hand அப்போ and walk மற்றவர்கள் along. பார்ப்பார்கள். And then other people will look at you ஆண்டவரை தேடுகிறவன் இப்படி இருக்கிறான் என்பதாக. and they will understand the person who seeks the Lord, how blessed he is. அதற்காக நாம் காரியங்களை மனப்பூர்வமாய் காரியங்களை செய்ய. And for that we need to do the things of the Lord with willingness in us. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். Let us all look at the Lord. நேற்றைய தினம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். தேவ பிரசன்னம் இறங்கினது. Yesterday's meeting we saw God's presence and we saw God blessed us. தேவன் ஊழியர்கள் எப்படி ஊழியங்களை செய்யணும் என்று தெளிவாய் பேசினார். Yesterday God spoke to us how the servants of the Lord should be and how they have to serve the Lord. எப்படி இருந்து காரியத்தை செய்யும் போது ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்கு நடத்தப்படுவோம். And yesterday we understood how we have to serve the Lord by serving the Lord in that way, how we would become blessing to others. வருங்காலத்தில் பைபிள் ஸ்டடிகள் உண்டாகும். In the coming days there will be Bible studies that will happen. தேவனின் வார்த்தையை ஆராய்ந்து படித்து அங்கு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் கர்த்தரின் வார்த்தையை புரிந்து கொள்ளத்தக்கதாக பைபிள் ஸ்டடிகள் ஆரம்பிக்கப்படும். And we will start Bible studies where we will get in the deeper knowledge of the Word of God and we will meditate on it for multiple times. பிரசங்கம் வேற, டீச்சிங் வேற சொன்னான் அல்லவா? It's like I've told yesterday, teaching is different, preaching is different. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ வார்த்தையில் வளரணும். And each and every children of God should grow in the Word of the God. தேவ மனிதர்கள் தேவ வார்த்தையில வளரணும். And the children of God, the people of God should grow in the Word of God. இப்போ தேவனை நோக்கி பார்ப்போம். Let us all look at the Lord. எல் ஷடாயை நோக்கி பார்ப்போம். Let us all look at the El Thank Shaddai. you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் நீங்க பேசுறீங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில வறுமை இருக்கக்கூடாது, எந்த காரியத்திலும் தோல்வி இருக்கக்கூடாது. தேவனின் முன்னேற்றத்தை ஒவ்வொரு ஜனங்களும் காணணும், அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். தேவன் சொன்ன திட்டங்களை அதை முழுமையாய் பெற்றுக் கொள்ளணும். இயேசுவின் நாமத்தினால் தேவ வல்லமை எப்பொழுது காணப்படுவதாக, தேவ ஆவியானவரின் ஆளுகை எப்பொழுது இறங்கி வருவதாக, தேவனின் ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் இறங்கி வரட்டும் அப்பா. தேவ மகிமை எப்பொழுது காணப்படத்தக்கதாக, தேவ வல்லமை இறங்கி வரத்தக்கதாக, தேவ ஆவியானவரின் ஆளுகை மாத்திரம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. சாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால. தேவ ஆவியானவர் ஜெபிக்கும் போது பயபக்தியோடு இருக்கணும். விளையாட விடக்கூடாது. இது எனக்கு பிடிக்காத காரியம். தேவ பிரசன்னத்துல பிள்ளைகள் பயபக்தியோடு இருக்கணும், இல்லாட்டி வெளியே போய் விளையாடணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபிக்கும் போது பயபக்தியோடு காணப்படும். சாப்பிட்றத நிப்பாட்டிடணும், குடிக்கிறத நிப்பாட்டிடணும், விளையாடுறத நிப்பாட்டிடணும், இல்லாட்டி வெளியே போயிடணும். அதுதான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த மைட்டி காட். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. தேங்க்யூ ஃபாதர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேவ ஆவியானவர் உதவி செய்யத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்யத்தக்கதாக, தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இறங்கி வரத்தக்கதாக, தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரின் கரம் இறங்கி வருவதாக ராஜா. கர்த்தரின் மகிமை இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் தேவ ஆவியானவர் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, என்னென்ன தடைகள் ஆசீர்வாதத்தை பெற தடையாய் இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால அது அழிந்து போன நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள்
ஒவ்வொருவரும் உயர்ந்திருக்கணும் அப்பா. கடன் கொடுக்கிறவர்களாய் மாறத்தக்கதாக கர்த்தர் அப்படியான ஆசீர்வாதங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் உருவாக்கின எல்லா காரியத்திலும் அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தேவ ஆவியானவர் ஓ மகிமையாய் ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு திறவுகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வானம் திறந்திருக்கட்டும் ஐயா, வானம் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே. வானங்கள் திறந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. வறட்சிகள் வரக்கூடாது, ஆசீர்வாதமாயிருக்கத்தக்கதாக. சாபங்கள் இவர்களை தொடக்கூடாது, சாபங்களின் அந்த வாசனையே இருக்கக்கூடாது. சந்ததி சந்ததியாய் தொடருகிற சாபங்கள், கீழ்ப்படியாமையில் உண்டாகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போ. இந்த name of Jesus, நாசரேனாய் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், எல்லைகளை பெரிதாக்குவீராக ஆண்டவரே. இவர்கள் விசாலமான இடத்தில் இருப்பார்களாக, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. சந்ததி சந்ததியாய் தேவனை சேவிக்கிற ஆசீர்வாதம் தொடர்ந்திருப்பதாக. எல் ஷடாய் என்று தேவனை ருசி பார்ப்பார்களாக ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் சிறந்திருக்கணும், பெஸ்டா இருக்கணும் ஆண்டவரே, பெஸ்டா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும். கூனி குறுகி அல்ல, நிமிர்ந்து நின்று ராஜாவின் பிள்ளைகள் எப்படி நடப்பார்கள், தலையை நிமிர்த்திக் கொண்டு கம்பீர நடையோடு அவர்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிங்க, கிருபை அளிங்க ஆண்டவரே, கிருபை அளிங்க ஆண்டவரே. மனம் இறங்கி அற்புதத்தை அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை கர்த்தர் காண செய்யுங்க ஆண்டவரே. நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே மாறாதவர். ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பாருங்கள் ஆண்டவர். வருங்காலத்துல ஆசீர்வாதத்தை மழையை ஊற்றணும். ஒரு பிரசந்தில நாம் திருப்தி ஆகக்கூடாது. அதுக்காக வீணான காரியங்களை செய்து சம்பாதிக்கிறதல்ல. தேவன் சொன்ன திட்டங்களை நினைத்து நாம் அதை பெற்று ஆசீர்வாதமாக இருக்கிறோம் ஆண்டவரே. சந்ததி சந்ததியாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. சந்ததி சந்ததியாய் இவர்கள் தேவனை சேவிப்பார்களாக. சந்ததி சந்ததியாய் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களாக. அது ஆசீர்வாதமாய் மாறும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். போக்குவரத்துல கூட இருங்க, வழி நடத்துங்க. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும், தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவ ஆவியானவர் அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நடத்துங்க. இவர்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இவர்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. பாதுகாருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். யாவரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே.